இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி சாரும் மித்ரா மேடமும் ரொம்ப கண்ணியமானவங்க. ஆதி சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் பேசுறது வேணா உங்களுக்கு முரட்டுத்தனமா தெரியலாம், ஆனா அவரு நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். நீங்க அவங்க மேல பழி போடுற மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா, நான் சொல்றதே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இத்தனை நாளா இவங்க 2 பேரும் அமெரிக்காவில தான் இருந்தாங்க. ரைட்டு. ஓ, 2 பேரும் வெளிநாட்டுல இருந்திருக்காங்களா? அதனாலதான் நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார், அவங்க அமைதியா இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு பழி போடாதீங்க. நம்ம பாரம்பரியத்தை மதிச்சு முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பரிகாரம் பண்ணலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். அந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதும் நாங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். தலைவரே, அவங்க கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க வீட்டு மானத்தை காப்பாத்த அவங்க என்ன கதை வேணா சொல்லுவாங்க, அதை போய் நம்பணுமா? தலைவரே, நம்ம ஆத்தா இருக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணுவாங்க, நாம வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க, இல்லைன்னா உங்க தலைவர் பதவிக்கு வேட்டி விழுந்துரும். ஆமாப்பா, நீ சொல்றதுதான் கரெக்ட். தலைவரே, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எந்த ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி அர்த்த ராத்திரியில கோயில்ல இருக்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினதே கிடையாது. அதுக்காக இவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இப்படி எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நம்ம எல்லாரையும் நிப்பாட்டிருக்க கூடாது. அது தப்பு தானே? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னே இருக்கட்டும். அப்ப நாளைக்கே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏங்க, நாங்க தான் தப்பு பண்ணலன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன? நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்லா கேட்கல. ஒண்ணு, இந்த ஊரு கொடுக்க போற தண்டனைக்கு கட்டுப்படுங்க. இல்லையா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டியா இந்த ஊரை விட்டு போங்க. அப்பதான் நாங்க நம்புவோம். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க. திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் சில முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஊரே நம்மள தப்பா சொல்லுது, ஆனா இப்ப கூட அந்த பாரதியும் உங்க குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம்ல. தம்பி, நாளைக்கே நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இந்த இடத்துல நிக்கணும். அதுதான் இந்த ஊரோட உத்தரவு. இப்ப என்னங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.